வணக்கம், மீனவன் சகாயம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்களா, சிங்கி கூண்டு, சிங்கி வளர்ப்பு கூண்டு பார்த்துங்க. இது முழுவதுமாக வளர்ந்த சிங்கியை வெளியே எடுக்கிறக்காண்டி இந்த கூண்டை வெளியே எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக பிளாஸ்டிக் வலையை வச்சு கட்டியிருக்காங்க. இரும்பு ஆங்கிள் வச்சு பாருங்கள், இரும்பு ஆங்கிளில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் வலையை வச்சு கட்டியிருக்காங்க. இது எதுக்கு இப்படி இருக்குன்னா, முழுசாக வளர்ந்த சிங்கியை வெளியே எடுத்திருக்காங்க. வெளியே எடுத்ததுனால இதை கொஞ்ச நாள் போட்டு இந்த மேலே உள்ள அழுக்கு இதெல்லாம் எடுத்த பிறகு மறுபடியும் சிங்கியை போட்டு கடலுக்குள்ளே தள்ளிடுவாங்க. இது சிங்கி வளர்ப்புக்காண்டி யூஸ் பண்ணுறது. கூண்டு வெளியே எடுத்திருக்காங்க தற்போதைக்கு. இதில் ஒரு கூண்டு, இந்த ஒரு கூண்டு இருக்குது. 2 கூண்டு வெளியே எடுத்திருக்காங்க. மிச்சம் எல்லாமே கடலில் இருந்தால் தெர்மாக்கோல், சின்ன சின்ன தெர்மாக்கோலாக தெரியுதா, இது ஃபுல்லாக எல்லாமே இதே மாதிரி சிங்கி கூண்டு தான். கடல்லே போட்டு வளர்க்குறாங்க. இதெல்லாம் 100 கிராம் சைஸில் வாங்கி போட்டாங்கன்னா 200 கிராம் சைஸில் வர்ற வரைக்கும் வளர்ப்பாங்க. அதோட மேலே எடுத்து 200 கிராம் வந்தவுடனே இதே மாதிரி கூண்டை மேலே எடுத்து விற்றுருவாங்க. அவ்வளோதான் வளர்ச்சி. அப்புறம் 4 கிலோ 5 கிலோ வளரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் இயற்கையால் தான் அவ்வளோ சைஸில் வளர்க்க முடியும். கடலை கிடக்கிறனால தான் 4 கிலோ 5 கிலோ சைஸ்லேயும் வளருது. இந்த 100 கிராம் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட ஆகும். அவங்க தினம் போடுற இறைய பாருங்கள். அவங்க சிங்கிராளுக்கு போடுற இறை இதுதான். கடற்கரையில் கிடைக்கிற சிப்பி, இது உயிரோடு இருக்கிற சிப்பி தான். இதை சிங்கி கூண்டுக்குள்ளே தட்டி விட்டுருவாங்க மொத்தமாக. அதுவாக உடச்சி சாப்பிட்ரும் பார்த்துங்க. சாப்பிட்ட பிறகு இது ஃபுல்லாக இதே மாதிரி சிப்பிகளாகும். ஒரு காலையில் போட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து இந்த இறந்த சிப்பிகளை ஃபுல்லாக வெளியே எடுத்து போட்டுருவாங்க. வெளியே எடுத்து எவ்வளோ குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ குமிச்சிருக்கு பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக சிங்கிக்கு போட்டால் இறை தான். இதை மட்டும் போட மாட்டாங்க, சாலை மீன், அப்புறம் சின்ன சின்ன திருக்கைகளை வெட்டியும் போடுவாங்க உள்ள. அது சாப்பிட்றதுக்கு நல்ல வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் பார்த்துங்க. அதுக்காண்டி